நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிராக்டர், டிப்பர், டெய்லர் யூனியனில் எவ்வளோ ஆயில் வேஸ்டேஜ் ஆகுதுன்னா அந்த த்ரெட்டு டைப்பில் ரொம்ப ஆயில் வேஸ்டேஜ் ஆகுது. ஒவ்வொரு டைமும் கழட்டி மாட்டுறப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ ஆயில் வேஸ்டேஜ் ஒவ்வொரு டைமும் கழட்டுறப்போ போகுது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக ஒரு யூனியன் வாங்கியிருக்கேன். இது முதல்ல மார்க்கெட்டில் வந்துச்சு, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். இது ஒரு பேர் டெக்கான் ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் இந்த மாதிரி யூனியன். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆயில் லீக்கேஜ் எதுவும் ஆயில் வேஸ்ட் ஆகுதா, லீக்கேஜ் அதிகம் வருதான்னு. சரிப்பா, எவ்வளோ வேஸ்டேஜ். டப்பான் டேப் சுற்றணும். இப்போது டிராக்டர் சைடு இருக்க யூனியனை மாற்றிடுவோம். நல்லாயிருக்கு யூனியன் தான், என்ன பண்ணுறது. இதில் அலுமினியம் வாசர் இருக்கனால டஃப்லான் டேப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டைட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வேலை முடிஞ்சது. அவங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த யூனியனோட கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கழட்டுறதுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் ட்ராப்பேஜ் வருது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி டிப்பரை தூக்கி இறக்கி பார்த்துருவோம். இதோட உண்மையான லட்சணம் தெரிஞ்சு போயிடும். இதோட விலை 600 ரூபா. இப்போ டிப்பரை தூக்கிட்டு இறக்கி பார்ப்போம், ஆயில் லீக்கேஜ் எவ்வளோ, நம்மளுக்கு ஆயில் சேவ் ஆகுதா இல்லை ஆயில் லாஸ் ஆகுதான்னு. பழைய யூனியனில் கொஞ்சம் நல்லாவே எனக்கு தெரிஞ்சு ஆயில் வேஸ்டேஜ் நிறையா வந்தது. இப்போ இந்த யூனியனை இப்போ டிப்பரை மேலே ஏற்றியாச்சு, இறக்கி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஆயில் வேஸ்டேஜ் இருக்குன்னு. பழசுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடும். டிப்பர் இறங்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ கழட்டி பார்ப்போம், ஆயில் பழைய மாதிரி வருதா, சும்மா கொஞ்சம் தான் வருதான்னு. இது பிளான் பி ஃபெயிலியர். இதுலேயே ஆயில் லீக்கேஜ் வருது. என்ன கழட்டி மாட்டுறது மட்டும் தான் ஈஸி.